ஹாய், இன்றைக்கி ஜீரா ரைஸும் காஷ்மீரி தம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரா ரைஸ்க்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணியில் ஒரு பட்டை, ஒரு 2 பச்சை மிளகா கீரை இருக்கேன், கொஞ்சமாக சீரகம், 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஒரு கையளவு புதினா, 2 கப்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு. தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஜீரா ரைஸ் டக்குன்னு ரெடி ஆகிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள், ஊற ஜீரா ரைஸ் சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கொஞ்சம் காரசாரமாக ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஷ்மீரி தம் ஆலு, அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 தக்காளி, இப்போது ஒரு 5-6 முந்திரி பருப்பு, அது கூட சும்மா ஒரு அரை கிளாஸ் தண்ணி இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். தண்ணிலாம் வற்றி தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ அடுத்து ஒரு கப்பில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் சின்ன சின்ன பொட்டேட்டோஸை வேக வச்சு கோல்டன் ஃப்ரையாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோடனே இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சீரகம், நம்ம கலக்கி வச்ச அந்த மசாலாஸ் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு அரை கப் தேவையான உப்பு, அரை கப் தயிர், எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது உருளைக்கிழங்கு இடத்துல சேர்த்துடலாம். இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே 1 டீஸ்பூன் சர்க்கரை, புதுசாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு தம் ஆலு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.